லைக் பண்ணுங்க, ஷேர் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணலாம். வணக்கம், நான் உங்கள் சீனிவாசன். அண்ணே வணக்கங்கண்ணே. வணக்கம். உங்களுடைய மனநிலை என்னன்றது நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். அப்படி கொஞ்சம் பதிவு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் வந்துங்க, இதில் ஸ்ட்ராங்குன்னு சொல்ல போனால் பழைய வீடெல்லாம் நம்மளுக்கு இருக்குது. பொறிஞ்சு நிறைய பொறிஞ்சு போயிடும். தண்ணியினுடைய சூழ்நிலையும் இந்த காற்றினுடைய சூழ்நிலையும் பார்த்தா பூசி விட்டு நம்ம ஒயிட் அடிச்சுட்டோம்னா அப்படியே திரும்பி கண்டு விழுந்துடும். திரும்ப ஒரு 3 வருஷத்துக்கு ஒருக்கா காரை போடணும், மறுபடியும் ஆள் விட்டு பூசணும். இந்த மாதிரிக்கெல்லாம் பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது. இதுக்கு என்ன மாற்று வழி அப்படின்னு பார்க்க போகும்போது, பக்கத்தில் இந்த கிணறுக்கெல்லாம் வட்டம் கட்டி அதுக்கு காங்கிரீட் மூலிமா ஊற்றுவாங்க. அதைய நோட் பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ காங்கிரீட் மூலியமாக ஊற்றுனது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. அது அவ்வளோ சீக்கிரம் அவங்க பூசுறதில்லை, எதுவுமே பண்ணுறதில்ல, பொரிச்சல் வரதில்லை. அப்போ இந்த மெத்தேட்லேயே பண்ணணும்னு பார்க்குறப்போ நம்ம சீனுடைய மெத்தேடு நம்மளுக்கு பிடிச்சிருந்தது. போய் பழைய வீடியோவிலேயே நாங்கள் சொல்லியிருப்போம் எப்படி போய் பார்த்தோம், எப்படி சந்தித்தோம் அப்படிங்கிறது. அதில் எனக்கும் கூட ஒரு சின்ன ஐடியா வந்தது. என்ன சீனை பார்க்கணும், அப்படியெல்லாம் அவசியம் இல்லையே, நாமளே பண்ணிடலாம் அப்படின்னு. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லோரும் செட்டர் செய்யலாம், ஆனால் தெளிவாக பண்ணினா மட்டும்தான் அந்த நீட்டாக வரும். அந்த மூளை முடுக்கு எல்லாம் நீட்டாக வரும். அதுலேயும் அனுபவம் உள்ள ஆள் நான் சந்தித்து பண்ணினதில் மிகச்சிறப்பாக வந்திருக்குது. எங்களுக்கு என்னன்னா, இப்போது பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு அடியிலிருந்து 1 இன்ச்சு வச்சுருக்கோம்னா அந்த அளவு இத்தினோண்டு கூட மாறாது. 2வது, எந்த வேஸ்டேஜும் ஆகாது. எந்த இடத்துலையும் களம் வேஸ்ட் ஆகி போச்சு, கல் வேஸ்ட் ஆகி போச்சு, கீழே 10% வேஸ்ட்டாக போச்சு அப்படிங்கிற அளவுக்கே இடமில்லை. 2வது, அதில் எல்லா மூலைகளையும் பார்த்தீங்கன்னா அப்படியே கத்தியில் அறுத்த மாதிரி இருக்கும். அப்படியே கண்ணில் பார்த்தா கத்தியில் அறுத்த மாதிரி இருக்குது. அப்போ கட்டடத்தை பார்த்தாலே ஆசையாக இருக்குது. இப்போது இவ்வளவு தெளிவாக வந்திருக்குது அப்படின்னு. ஆனால் சாதாரணமாக நான் பண்ண முடியாது. நான் கண்டிப்பாக பண்ணவே முடியாது. செட்டரெல்லாம் அடிக்கலாம், நானும் செட்டரை அடித்து பண்ணிடலாம், சந்திக்காட்டி என்ன அப்படின்னு. கண்டிப்பாக இது கோழி முட்டையெல்லாம் உடச்சிட்டு வேறு முட்டை எடுத்துக்கல அப்படிங்கிறது. ஊற்றி வச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அப்புறம் பொருள் வேஸ்ட் ஆயிரு. இது தெளிவான ஒரு மெஷர்மெண்ட்டு இருக்கணும், தெளிவான ஒரு ஐடியாவும் இருக்கணும். அது சீன் கட்டிருக்குது. நீங்கள் எல்லோரும் பார்த்து பயன்படுத்திங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு. அது பழைய வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப விழுந்துரும், மேலேயும் விழுந்துரும். திரும்பி நாங்கள் மேசனுக்கு அமௌண்ட்டு கொடுக்க வேண்டியது, இது சிமெண்ட்டு வாங்க வேண்டியது, மணல் வாங்க வேண்டியது, போட வேண்டியது, அது அப்படியே பொறிஞ்சு விழுந்துடுது. இதுக்கு மாற்று ஏற்பாடு என்னென்னு பார்க்கல இதுதான். இது சிறப்பு. நம்ம காலத்துக்கு நாம் பண்ணுறது அருமை. அதுலேயும் என்ன சொல்கிறது, இந்த மாதிரிக்கெல்லாம் அமையும்னு நான் எதிர்பார்க்கல. நான் மெக்கானிக், 2 வீலர் மெக்கானிக், புல்லட்டு எல்லாமே மிகச்சிறப்பாக செய்வேன். ஒன்று பார்த்தேன்னா ஃபோட்டோகிராஃபி எடுத்துருவேன், அப்படியே ஃபோட்டோகிராஃபி எடுத்து அப்படியே வேலை செய்வேன். ஆனால் இது சாதாரண விஷயம், செட்டரை பார்த்து பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இதில் நிறைய விஷயம் இருக்குது. தெளிவாக பண்ணினா மட்டும்தான் பண்ண முடியும். சீனுகிட்ட இருந்து சில விஷயங்கள் சொல்லி கொடுத்து பண்ணிச்சு தெளிவாக வந்திருக்கு. சிறப்பு, அருமையாக இருக்குது. மூளை முடுக்கு பெருசாக பண்ண வேண்டியதில்லை. ஆனால் நான் தான் எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் அந்த ஐடியா இல்லாமல் பண்ணாங்கன்னா சிக்கிக்குவாங்க, வீணாக போயிடும். கண்டிப்பாக அந்த கொஞ்சம் மாறுபட்ட போயிடுதுனால் கட்டடம் வீணாயிரும். ஆனால் கரெக்டாக வச்சு கரெக்டான ஐடியாஸ் பண்ணினோம்னா நீட்டாக இருக்கும். ஓகே கண்டிப்பாக. அண்ணா சொன்னதுக்கு ரொம்ப நல்ல தகவல் நிறைய சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவரோட மனசில் இருக்கிறதா தானே, நீங்கள் எது உங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ நீங்கள் சொல்லுங்கண்ணே அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா உண்மையே பேசுகிறோம். மக்களுக்கு எல்லாத்துக்கும் அனுபவத்தில் நல்லது சேரணும். நல்லா பின்னால் கட்டடம் லைஃபாக இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா நான் என்னை ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு காமிக்கும்போது அவரோட வீடை தான் காமிச்சாங்க. வீடாக இருக்கட்டும், பாத்ரூம் தொட்டி எல்லாம் கட்டியிருக்காங்க. நான் முடிஞ்சால் அந்த வீடியோவை நம்ம இதில் அட்டாச் பண்ணுறோம், நீங்கள் பாருங்கள்.
ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய தண்ணி வந்து லைட்டாக உப்பு கலந்த தண்ணி மாதிரி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஷட்டரிங்கை வந்து தாராளமாக ஒரு வெல்டரெல்லாம் நல்ல ஒரு தெளிவான வெல்டர் இருந்தால் தாராளமாக பண்ண முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சிம்பிளான இது ட்ரிக்கு தான். என்ன மூலம் மட்டம்ன்றது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும். கரெக்டாக நம்ம வச்சு பண்ணணும்னா அது 100க்கு 100 கண்டிப்பாக அது சக்ஸஸாக கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா செங்கல் கட்டடத்தில் பார்த்தீங்கன்னா கீழே கட்டும்போது ஒரு அளவு வரும், அதே மேலே டாப்புக்கு மேலே போயிட்டு கீழே தூக்கிவிட்டோன்னா அளவு மாறும். ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. எப்படின்னா ஷட்டரிங்க அது அச்சு மோல்டு இப்போ 29 அடி நீளம்னா 29 அடி தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணனோட சைட்டை கூட 33.2 29ங்க அண்ணன் வச்சுருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கரெக்டான கரெக்ட். ஏன்னா ஒரு இன்ச்சு கூட மாறாதுங்க. ஏன்னா நம்ம முறையாக அந்த சின்ன சின்ன ஒர்க்காக இருக்கட்டும், டச்சப் வேலையாக இருக்கட்டும், இப்போ நம்ம ஒரு கட்டடம் நம்ம ஊற்றுறோன்னா அப்பப்போ எல்லாமே ஃபினிஷிங் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிக்கிட்டா இது கண்டிப்பாக பெஸ்ட்டாக 100க்கு 100% அமையும். அதே மாதிரி இது தாராளமாக செய்யலாம் எல்லாருமே. எல்லாத்துக்கும் போய் இது சேரணும், எல்லாத்துக்கும் ஒரு முயற்சி எடுத்து இது கற்றுக்கணும். யாராவது ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தருக்கு மூலிமா அப்படின்னு நம்ம நம்மக்கிட்ட சொல்லி கொடுக்குறது மூலிமா எல்லாத்துக்கும் இது போய் சேருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம இத்தனை முயற்சிகளும் எல்லாரும் ஒரு தரமான வீடை கட்டி நல்ல பலமோடு வாழணுன்றது தான் என்னோட 100க்கு 100 ஆசை. எனக்கு
பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில்